Good morning, 5th standard students. Welcome back to the class. I hope you all are doing well. So, let's start the session. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 10 இதான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்த்த 6th சாப்டர் அவர் எர்த் அண்ட் ஸ்கை சாப்டர் பார்த்தோம் இல்லையா? அதில் நம்ம என்னென்ன பார்த்தோம்? எர்த், பிளானட்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? சன், மூன், எர்த் இதெல்லாம் பார்த்தோம். இதில் எர்த் வந்து சன்னை ரொட்டேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மூன் வந்து எர்த்தை ரொட்டேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ சேட்டலைட்னா என்ன, சப்சிடியரி சேட்டலைட்னா என்ன, இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் வந்து லைட் அண்ட் ஷேடோ, எப்படி ஷேடோ ஃபார்ம் ஆகுது, மார்னிங் டைமில் ஷேடோ எப்படி இருக்குது, ஈவினிங் டைமில் ஷேடோ எப்படி இருக்குது. ஸோ இந்த ஷேடோ ஃபார்மேஷன்லாம் பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் லைட் வந்து எந்தெந்த ஆப்ஜெக்டில் பாஸ் ஆகும், எந்த ஆப்ஜெக்டில் பாஸ் ஆகாது. ஸோ டிரான்ஸ்பரண்ட், டிரான்ஸ்லூசன்ட், ஒபேக் ஆப்ஜெக்ட்ஸ், இந்த ஆப்ஜெக்ட்ஸை பற்றிலாம் பார்த்தோம். அப்புறம் லைட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ட்ராவல் ஆகும், அது வந்து வேறு ஸ்கேட்டர் ஆகாது, அதாவது வந்து வேறு ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் சைடில் போகாது, ஸ்ட்ரெயிட் லைனில் மட்டும்தான் அது ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம், கார்ட்போர்ட்ஸை வச்சு, கார்ட்போர்ட் ஸ்க்ரீனை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் சோலார் எக்லிப்ஸ்னால் என்ன, லூனார் எக்லிப்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம ஃபினிஷ் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த சாப்டரோட எக்ஸசைஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் இருக்க 1 marks அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ செஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ எக்ஸசைஸ் 10ல் ஃபர்ஸ்ட் ரோமன் மேட்ச் த ஃபாலோயிங்கில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நேச்சுரல் சப்சிடியரி சேட்டலைட். ஸோ சப்சிடியரின்னு ஏன் சொல்கிறாங்க, நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்தோம். ஏன் அது ஆல்ரெடி ஒரு சேட்டலைட்டை இன்னொரு சேட்டலைட் வந்து அதை சுற்றி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் சப்சிடியரி சேட்டலைட் அப்படின்னு சொன்னோம். ஸோ அது நேச்சுரல் ஆப்ஜெக்டாக இருக்கணும், அஸ் வெல் அஸ் அது ஒரு சேட்டலைட்டாக இருக்கணும், அது சுற்றி வர ஆப்ஜெக்ட்டும் ஒரு சேட்டலைட்டாக இருக்கணும். அப்போ தான் அதுக்கு பேர் நேச்சுரல் சப்சிடியரி சேட்டலைட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸோ நம்ம எர்த் ஒரு சேட்டலைட், ஏன்னா எர்த் வந்து சன்னை சுற்றி வருது இல்லையா? ஸோ எர்த் ஒரு சேட்டலைட், நம்ம எர்த்தை இன்னொரு சேட்டலைட் சுற்றி வருது, அது என்னது, மூன். அதான் ஆன்சர். ஸோ அந்த மூன் தான் நேச்சுரல் சப்சிடியரி சேட்டலைட். ஸோ ரைட் சைடில் ஆப்ஷன் டி, ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் டி தான் மூன், அதான் இதோட ஆன்சர். செகண்ட் ஒன் பாருங்கள், லாங் ஷேடோ. நம்ம வந்து ஷேடோ ஃபார்மேஷன் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த ஷேடோ ஃபார்மேஷனில் எந்த டைமில் ஷேடோ வந்து ரொம்ப லாங்காக இருக்கும்னு பார்த்தோம், ஒன்று மார்னிங் இல்லை ஈவினிங். ஸோ இந்த டைம்ஸில் வந்து ஷேடோ வந்து ரொம்ப லாங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸோ ரைட் சைடில் லாஸ்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் ஜே பாருங்கள், மார்னிங் அப்படின்னு கொடுத்துருக்குங்க இல்லையா? அதுதான் செகண்ட் ஆன்சர். தேர்ட் ஒன் பாருங்கள், ஷார்ட் ஷேடோ. ஷேடோ வந்து ரொம்ப ஸ்மாலாக ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னா அது எந்த டைமில் வரும், நம்ம என்ன சொல்லி பார்த்தோம், மார்னிங் அண்ட் ஈவினிங்கில் ஷேடோ லாங்காக இருக்கும். நூன் டைமில், அதாவது சன் வந்து எப்போ நம்மளுக்கு க்ளோஸராக இருக்குது, நம்ம நியரராக பக்கத்தில் இருக்கோ அப்போ வந்து ஷேடோ ஷார்ட்டாக இருக்கும். சன் வந்து நம்மளிருந்து தூரமாக ரொம்ப லாங் ஃபாரவேல இருந்துச்சு அப்படின்னா, லாங் டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா அப்போ ஷேடோ லாங்காக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அப்போ சன் வந்து எப்போ நம்மளுக்கு நியரராக க்ளோஸராக இருக்குது, நூன் ஆஃப்டர்நூன் டைமில் தான் க்ளோஸராக இருக்குது. அந்த டைமில் தான் ஷேடோ வந்து ரொம்ப ஷார்ட் ஷேடோவாக இருக்கும். ஸோ ரைட் சைடில் இ ஆப்ஷன் பாருங்கள், ஃபிஃப்த் ஆப்ஷன் இ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நூன், அதான் வந்து ஆன்சர். அதில் வந்து எம்எஸ் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி மேலே என் போட்டிருக்காங்களே, அது வந்து நூன், NOON நூன். ஆஃப்டர்நூனை தான் நூன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆஃப்டர்நூன் டைமில், நூன் டைமில் தான் ஷேடோ வந்து ஷார்ட்டாக இருக்கும். ஸோ அதான் ஆன்சர் 3. ஃபோர்த் ஒன் பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட். டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட் தான் என்னன்னு நம்ம பார்த்தோம், எந்த ஒரு ஆப்ஜெக்டில் வந்து லைட் பாஸ் ஆகுதோ நம்மளால் அதர் சைடில் என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியுதோ அதுதான் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதுக்கு நம்ம 3 எக்ஸாம்பிள் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம், கிளாஸ், வாட்டர் அண்ட் மைக்கா. ஸோ இந்த 3 எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? ரைட் சைடில் ஆப்ஷன் ஐ பாருங்கள், கிளாஸ் அப்படின்னு போட்டிருக்குங்களா, அதுதான் ஆன்சர். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட். டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட்னால் நம்ம என்ன பார்த்தோம், இதில் வந்து லைட் பாஸ் ஆகும், பட் பார்ஷலாக தான் பாஸ் ஆகும், நம்மளுக்கு ஃபுல்லாக கிளியராக தெரியாது. நம்ம எப்படி கிளாஸ் மூலியமாகவும் வாட்டர் மூலியமாகவும் பார்க்குறோமோ அதில் கிளியராக ஆப்ஜெக்ட் தெரியும் இல்லையா அதர் சைடில். பட் இந்த டிரான்ஸ்லூசன்ட்டில் அதர் சைடில் கிளியராக தெரியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு 3 எக்ஸாம்பிள் பார்த்தோம். என்னென்ன, ஆயில் பேப்பர், வேக்ஸ் பேப்பர், கிரவுண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி 3 எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? ஸோ ரைட் சைடில் ஆப்ஷன் சி, தேர்ட் ஆப்ஷன்
சி பாருங்கள் ஆயில்டு பேப்பர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் இதோட ஆன்சர். 6th ஒன் பாருங்கள் ஒப்பேக் சப்ஸ்டன்ஸ். ஒப்பேக்னா என்ன, லைட் வந்து அந்த ஆப்ஜெக்ட் த்ரூ பாஸ் ஆகாது, அதர் சைடில் என்ன நடக்குதுன்னு நம்மளால் பார்க்க முடியாது, அது மாதிரி ஆப்ஜெக்டை தான் ஒப்பேக் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னோம். அதுக்கு 3 எக்ஸாம்பிள் பார்த்தோம். என்னென்ன, வுட், ஸ்டோன் அண்ட் வால். நம்ம இப்போ ஒரு ஹவுஸ்குள்ளேருந்து இருக்கிறோம், வாலை ஃபேஸ் பண்ணி இருக்கிறோன்னா அந்த வாலுக்கு அதர் சைடில் நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது, ஏன்னா அந்த வால் வந்து அந்த சன்லைட்டை பிளாக் பண்ணிடுது இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து ஒப்பேக் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இது மூலயமா நம்மளால் ஆப்போசிட் சைடில் என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியாது. ரைட் சைடில் ஆப்ஷன் H பாருங்கள், வால், அதான் இதோட ஆன்சர். 7th ஒன் பாருங்கள் நோயிங் டைம் பை ஷேடோ. ஸோ நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா லெசனில், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி, அது அஸ்ட்ரானாமிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதை யூஸ் பண்ணி நம்மளால் டைமை வந்து ஷேடோ மூலியமாக, சன்லைட்டோட ஷேடோ மூலியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், நம்ம வந்து ஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். என்னது, சன் டயல். எஸ், ஒரு ஸ்டோனில் ஒரு பெரிய கிளாக் மாதிரி அவங்க பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அது மேலே சன்னோட ஷேடோ வந்து அந்த டைமில் ஒழுகும்போது அதான் அந்த வச்சு நம்ம டைமை வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம், ஃபைன் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ ரைட் சைடில் ஆப்ஷன் பி, செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், அதான் 7th ஆன்சர். 8th ஒன் பாருங்கள் ஃபார்மேஷன் ஆஃப் ஷேடோ. ஏன் ஷேடோ ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா லைட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் தான் பாஸ் ஆகுது, அது வந்து சைட்லலாம் போகாது. ஸோ அது ஸ்ட்ரெயிட் லைனில் போகும்போது போய் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே அது படும்போது அந்த ஆப்ஜெக்டோட ஷேடோ வந்து அது பேக் சைடில், அந்த ஆப்ஜெக்ட் பேக் சைடில் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் இதோட ஆன்சர். ஸோ ரைட் சைடில் ஜி பாருங்கள், ஆப்ஷன் ஜி, லைட் ரேஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஸோ லைட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸை பாஸ் ஆகிறனால தான் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஷேடோ ஃபார்ம் ஆகுது. 9th ஒன் பாருங்கள் மூன்ஸ் ஷேடோ ஆன் த எர்த். ஸோ மூனோட ஷேடோ வந்து எர்த் மேலே விழுகும்போது அதை என்னன்னு சொல்லுவாங்க, அதை வந்து சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து தமிழில் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் சோலார் எக்லிப்ஸ். அதில் என்ன ஆகுது, சன், மூன் அண்ட் எர்த் வந்து ஒரே லைனில் ஒரே அலைன்மெண்ட்டில் இருக்குது. அப்போ வந்து இந்த சன்னோட லைட் படும்போது மூன் வந்து சென்டரில் இருக்கனால மூனோட ஷேடோ வந்து நம்ம எர்த் மேலே விழுது, அப்போ தான் இந்த சோலார் எக்லிப்ஸ் ஃபால் ஆகுது. நம்ம இங்கே பார்க்கும்போது சன்னை வந்து மூன் கவர் பண்ணிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதுதான் சோலார் எக்லிப்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள் ஏர்த்ஸ் ஷேடோ ஆன் த மூன். அப்போ ஏர்த்தோட ஷேடோ மூன் மேலே விழுதுன்னா என்னது, இதுவே வந்து சன், எர்த், மூன் இருக்குது, மூனுக்கும் சன்னுக்கும் பிட்வீனில் ஏர்த் இருந்துச்சு அப்படின்னா ஏர்த்தோட ஷேடோ வந்து மூன் மேலே விழுகும் அப்படின்னா மூன் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து தெரியாது. ஸோ வந்து அதை என்னன்னு சொல்லுவோம், லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ரைட் சைடில் ஆப்ஷன் எஃப் பாருங்கள், லூனார் எக்லிப்ஸ், அதான் இதோட ஆன்சர். ஏன்னா ஏர்த்தோட ஷேடோ வந்து மூனை கவர் பண்ணிடுது, அப்போ நம்மளால் மூனை பார்க்க முடியாது, அதனால தான் இது லூனார் எக்லிப்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் ரோமன், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸோ ஃபில் இன் த பிளாங்க்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அவர் எர்த் இஸ் அ டேஷ் ஆஃப் த சன். நம்ம எர்த் வந்து சன்னை சுற்றி வருது இல்லையா, எர்த்தும் மற்ற பிளானட்ஸும் சன்னை சுற்றி வருது. ஸோ இதெல்லாம் வந்து சன்னுக்கு ஒரு சேட்டலைட், அதான் ஆன்சர். செகண்ட் ஒன் பாருங்கள், இஃப் த சன்ஸ் ரேஸ் ஆர் பிளாக்ட் பை அன் ஆப்ஜெக்ட் இட்ஸ் டேஷ் வில் பி ஃபார்ம்ட். நம்ம சன்லேருந்து வர லைட்டை வந்து ஒரு ஆப்ஜெக்ட் பிளாக் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட ஷேடோ ஃபார்ம் ஆகுது. எங்கே, ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னால், பிஹைண்டில் அந்த ஷேடோ ஃபார்ம் ஆகுது. தேர்டு ஒன் பாருங்கள், இஃப் த சோர்ஸ் ஆஃப் லைட் இஸ் நியர் த ஷேடோ வில் பி டேஷ். ஸோ அந்த சோர்ஸ் ஆஃப் லைட், நம்ம ஆஃப்டர்நூன் டைமில் சன் வந்து பக்கத்தில் இருக்குது, அந்த சோர்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கனால ஷேடோ எப்படி இருக்கும், ஷார்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஷார்ட். இஃப் த சோர்ஸ் ஆஃப் லைட் இஸ் நியர் த ஷேடோ வில் பி ஷார்ட். ஃபோர்த் ஒன் பாருங்கள், லைட் கேன் பாஸ் த்ரூ டேஷ் ஆப்ஜெக்ட்ஸ். எந்த ஆப்ஜெக்ட்ஸில் லைட் பாஸ் ஆகும், டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், வாட்டர், கிளாஸ், மைக்கா, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் மூலமா லைட் பாஸ் ஆகும். ஃபிஃப்த் ஒன், லைட் கேனாட் பாஸ் த்ரூ டேஷ் சப்ஸ்டன்ஸ். ஸோ ஒப்பேக் சப்ஸ்டன்ஸ், வால், வுட், இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஸ்டோன், இது மூலயமா லைட் பாஸ் ஆகாது. ஸோ இதெல்லாம் ஒப்பேக் சப்ஸ்டன்ஸ். சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், சோலார் எக்லிப்ஸ் occurs when dash shadow is cast upon dash. சோலார் எக்லிப்ஸ் எப்போ நடக்குது, நம்ம மூனோட ஷேடோ வந்து ஏர்த் மேலே விழுகும்போது, ஏர்த்துக்கும் சன்னுக்கும் பிட்வீனில் மூன் வந்துச்சு அப்படின்னா மூனோட அந்த சன்லைட் வந்து மூன் மேலே விழும், மூனோட ஷேடோ வந்து
மூணுக்கு பின்னாடி இருக்கிற எர்த் மேலே விழுகுது. ஸோ அப்போ தான் வந்து சோலார் எக்லிப்ஸ் ஃபார்ம் ஆகுது. 7th ஒன் பாருங்கள். லூனார் எக்லிப்ஸ் ஒக்கர்ஸ் வென் டேஷ் ஷேடோ ஃபால்ஸ் ஆன் டேஷ். ஸோ ஏர்த்தோட ஷேடோ மூன் மேலே விழுகும்போது தான் லூனார் எக்லிப்ஸ் ஃபார்ம் ஆகுது. சன்லைட் வந்து ஏர்த் மேலே விழுகும். ஏர்த் சென்டரில் இருக்கனால ஏர்த்தோட ஷேடோ வந்து ஏர்த்துக்கு பின்னாடி இருக்கிற மூன் மேலே விழுகுது. அப்போ மூன் வந்து கவர் ஆயிடுது. நம்மளால் நைட்டில் மூனை பார்க்க முடியல அப்படின்னா அதுக்கு பேர் தான் லூனார் எக்லிப்ஸ். 8th ஒன் பாருங்கள். டேஷ் எக்லிப்ஸ் ஒக்கர்ஸ் டியூரிங் த டே டைம். சோலார் எக்லிப்ஸ். சோலார்னாவே என்னது? சன். சன் எப்போ வரும்? மார்னிங் டைமில். ஸோ கண்டிப்பாக சோலார் எக்லிப்ஸ் நம்ம மார்னிங் டைமில் டே டைமில் மட்டும்தான் பார்க்க முடியும். 9th ஒன் பாருங்கள். டேஷ் எக்லிப்ஸ் ஒக்கர்ஸ் டியூரிங் த நைட் டைம் ஒன்லி. லூனார் எக்லிப்ஸ்னால் என்னது? நம்ம மூனை வந்து பார்க்க முடியலன்னா லூனார் எக்லிப்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ மூன் எப்போ வரும்? நைட் டைமில். அப்போ லூனார் எக்லிப்ஸ் நம்ம நைட் டைமில் மட்டும்தான் பார்க்க முடியும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நம்ம தேர்டாக பார்க்க போகிறது சே வெதர் த ஃபாலோயிங் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா இல்லை ஃபால்ஸான்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். த எர்த் இஸ் ஸ்லைட்லி ஃப்ளாட்டன்ட் அட் த போல்ஸ். நம்ம வந்து ஏர்த்தை வந்து ஒரு ஃப்ரூட்டோட கம்பேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா? என்னது அது? ஆரஞ்சு ஃப்ரூட் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம ஏர்த்தை வந்து இந்த ஆரஞ்சு ஃப்ரூட்டோட கம்பேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அது வந்து அப்போ ஆரஞ்சு மாதிரி பார்க்க இருக்குது. பட் அதோட போல்ஸ், அதாவது நார்த் போல் சவுத் போல், மேலே இருக்கிறது நார்த் போல், கீழே இருக்கிறது சவுத் போல், இது ரெண்டும் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. செகண்ட் ஒன் பாருங்கள். த எர்த் ரிவால்வ்ஸ் ரவுண்ட் த மூன். எர்த் வந்து மூணை சுற்றி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏர்த்தா மூணை சுற்றி வருது? இல்லை. நம்ம என்ன பார்த்தோம்? மூன் தான் ஏர்த்தை சுற்றி வருது. பட் ஏர்த் வந்து ஒரு ஆப்ஜெக்டை சுற்றும். எந்த ஆப்ஜெக்டை? சன்னை. ஏர்த் வந்து சன்னை சுற்றி வரும், ஏர்த்தை மூன் சுற்றி வரும். அதனால தான் மூன் வந்து ஏர்த்தோட சப்சிடியரி சேட்டலைட் அப்படின்னு சொல்கிறோம். ஏர்த்தை மூனோட சேட்டலைட், நேச்சுரல் சேட்டலைட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா மூன் வந்து ஏர்த்தை சுற்றி வருது. ஏர்த் வந்து ஆல்ரெடி ஒரு சேட்டலைட். ஸோ அதனால தான் மூன்னா ஏர்த்தை சுற்றி வருது. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். தேர்ட் ஒன் பாருங்கள். த பிளானட்ஸ் ரிசீவ் லைட் ஃப்ரம் த சன் அண்ட் ஸ்கேட்டர் இட். ஸோ பிளானட்ஸ்க்கு ஓனாக லைட் இருக்கா? இல்லை. பிளானட்ஸ்க்கும் மூணுக்கும் ஓனாக லைட் இல்லை. அதனால பிளானட்ஸும் மூணும் சன்கிட்டேருந்து இருக்க லைட்டை ரிசீவ் பண்ணிட்டு தான் அதை ஸ்கேட்டர் பண்ணுது ஏர்த்தில். இல்லை வந்து அது வந்து அந்த நேச்சுரலாகவே அது ஸ்கேட்டர் பண்ணுறது வந்து அந்த சன்லேருந்து லைட்டை ரிசீவ் பண்ணி தான் ஸ்கேட்டர் பண்ணுது. ஸோ இட்ஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் ஒன் பாருங்கள். அ கேட்ஸ் ஷேடோ ரிசம்பிள்ஸ் அ கேட். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அதோட ஷேடோ எப்படி இருக்கும்? அந்த ஆப்ஜெக்ட் மாதிரியே இருக்கும் இல்லையா? இப்போ நம்மளோட ஷேடோ எப்படி இருக்கும்? நம்மள மாதிரியே இருக்கும். நம்ம ஹைட்டில், நம்ம வெயிட்டு, ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு ஹார்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஹார்ஸோட ஷேடோ தான் வரும். ஒரு டாக் இருந்துச்சுன்னா அந்த டாகோட ஷேடோ தான் வரும். அதே மாதிரி ஒரு கேட் இருந்துச்சுன்னா அதோட ஷேடோ எப்படி இருக்கும்? அந்த கேட்டை மாதிரியே தான் இருக்கும். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். டியூரிங் த ஈவினிங் த ஷேடோ ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் ஷார்ட். ஸோ ஈவினிங் டைமில் ஷேடோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவினிங் டைமில் ஷேடோ ஷார்ட்டாக இருக்கும்? இல்லை. நம்ம என்ன பார்த்தோம்? மார்னிங் அண்ட் ஈவினிங் டைமில் ஷேடோ வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். ஆஃப்டர்நூன் டைமில் சன் வந்து நம்மளுக்கு நியராக இருக்கும் போது தான் இந்த ஷேடோ வந்து ஷார்ட்டாக இருக்கும். மார்னிங் அண்ட் ஈவினிங் டைமில் நம்ம சன் வந்து நம்மளேருந்து ரொம்ப ஃபாரவே தூரமாக இருக்கும்போது நம்ம ஷேடோ வந்து லாங்காக இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். சிக்ஸ்த் ஒன் பாருங்கள். கிரவுண்ட் கிளாஸ் இஸ் அ டிரான்ஸ்பரண்ட் சப்ஸ்டன்ஸ். நம்ம கிரவுண்ட் கிளாஸ்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? அது எதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தோம்? டிரான்ஸ்லூசன்ட் சப்ஸ்டன்ஸ் தானே நம்ம பார்த்தோம். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? டிரான்ஸ்பரண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். செவன்த் ஒன் பாருங்கள். லைட் கேனாட் பாஸ் த்ரூ வுட். நம்ம 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். வுட், வால் அண்ட் ஸ்டோன். இந்த 3 ஆப்ஜெக்ட் வழியாக லைட் பாஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கேயும் வுட்டு வழியாக வந்து லைட் பாஸ் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. எய்த் ஒன் பாருங்கள். வி cannot யூஸ் சன் கிளாக் டியூரிங் த நைட். எஸ், சன் டயல் இல்லை சன் கிளாக் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அது வந்து எப்படி டைம் காமிக்குது? சன்லைட்டால் வர்ற ஷேடோ, அந்த ஷேடோ ஃபார்ம் ஆகுது இல்லையா? அந்த ஷேடோ வச்சு தான் இந்த சன் கிளாக் டைம் நம்மளுக்கு காமிக்குது. அப்போ வந்து நைட் டைமில் சன் இருக்காது. அப்போ ஷேடோவும் ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஃபார்ம் ஆகாது. அதனால் இந்த சன் கிளாக் நைட் டைமில் ஒர்க் ஆகாது. இட்ஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். நைன்த் ஒன் பாருங்கள். We have shadows because light rays travel in straight lines.
இந்த சன்லேருந்து வர்ற ரேஸ் வந்து லைட் ரேஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கனால தான் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே அது விழுகும்போது அந்த ஆப்ஜெக்ட் அந்த லைட்டை பிளாக் பண்ணிடுது. அப்படி பிளாக் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி ஒரு ஷேடோ ஃபார்ம் ஆகுது. அது வந்து அந்த ஆப்ஜெக்ட் மாதிரியே இருக்குது. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. அந்த லைட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக வர்றனால தான், ட்ராவல் ஆகிறனால தான் ஷேடோஸ் ஃபார்ம் ஆகுது. 10th ஒன் பாருங்கள். We cannot see the sun on a solar eclipse day. எஸ், அந்த மூனோட அந்த ஷேடோ இருக்கு இல்லையா, அது வந்து சன்னை கவர் பண்ணிடுது சோலார் எக்லிப்ஸ் அப்போ. ஸோ சன்னை கவர் பண்ணுறனால தான் நம்மளால் அன்றைக்கி சன்னை பார்க்க முடியாது. திஸ் இஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். 11th ஒன் பாருங்கள். இஃப் அ பார்ட் ஆஃப் த மூன் இஸ் கவர்ட் பை எர்த்ஸ் ஷேடோ வி ஹாவ் பார்ஷியல் லூனார் எக்லிப்ஸ். ஸோ எர்த்தோட ஷேடோவில் ஒரு பகுதி மட்டும் மூனை வந்து கவர் பண்ணிடுது, மூனோட ஒரு பகுதியை மட்டும் கவர் பண்ணிடுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் பார்ஷியல் லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அது வந்து ஹாஃபாக கவர் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் பார்ஷியல் லூனார் எக்லிப்ஸ். எர்த்தோட ஷேடோ ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சுன்னா அதுக்கு பேர் டோட்டல் லூனார் எக்லிப்ஸ். ஸோ இட்ஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது 4th ரோமன். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். வாட் இஸ் கால்ட் சோலார் சிஸ்டம்? சோலார் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. த சன் அண்ட் இட்ஸ் ஃபேமிலி இஸ் கால்ட் சோலார் சிஸ்டம். ஸோ சன்னும் அதோட ஃபேமிலியும் தான் சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சன்னோட ஃபேமிலி என்னது? அதை சுற்றி வர பிளானட்ஸ். அதை சுற்றி 9 பிளானட்ஸ் வருதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, 4th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த 9 பிளானட்ஸும் தான் இதோட ஃபேமிலி. அந்த பிளானட்ஸை சுற்றி என்ன வருது? நிறையா மூன் வருது இல்லையா. ஸோ அந்த மூன் அண்ட் பிளானட்ஸ், ஸோ இதெல்லாம் தான் வந்து சன்னை சுற்றி வருது. ஸோ சன் அண்ட் இட்ஸ் ஃபேமிலி இஸ் கால்ட் சோலார் சிஸ்டம். இந்த பிளானட்ஸில் தேர்டாக இருக்கிறது தான் எர்த். நம்ம வாழ்கிற அந்த பூமி தான் எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எர்த் வந்து எத்தனாவதாக இருக்குது? தேர்டாக இருக்குது. சன்னை சுற்றி வர பிளானட்ஸில் அந்த லைனில் அந்த வரிசையில் இது வந்து தேர்ட் பிளானட்டாக இருக்குது. செகண்ட் ஒன் பாருங்கள். வை த சன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அவர் லைஃப்? நம்ம லைஃப்பில் சன் ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள். பிகாஸ் த சன் கிவ்ஸ் அஸ் ஹீட் அண்ட் லைட் எனர்ஜி. ஸோ த சன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அவர் லைஃப். நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஹீட் அண்ட் லைட் எனர்ஜி எல்லாமே எங்கேருந்து வருது? சன்லேருந்து தான் வருது. ஸோ அதனால தான் சன் வந்து நம்ம லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சன்கிட்டேருந்து நம்மளுக்கு ஹீட் அண்ட் லைட் எனர்ஜி மட்டுமா வருது? நம்ம ஏர்த்தில் இருக்கிற எல்லா விஷயமே வந்து சன்கிட்டேருந்து வர்ற அந்த எனர்ஜியிலேருந்து தான் ஃபார்ம் ஆகுது. விண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது? சன்கிட்டேருந்து வர ஹீட் எனர்ஜியில் ஃபார்ம் ஆகுது. வாட்டர் எப்படி ஃபார்ம் ஆகுது? சன்லேருந்து வர ஹீட்டால் நம்ம சீல இருக்க வாட்டர் இவாப்ரேட் ஆகி மேலே போய் க்ளவுடாக ஃபார்ம் ஆகி அங்கேருந்து அது வந்து கண்டென்ஸ் ஆகி கூலாகி திருப்பி வாட்டராக ரெயின்ஃபாலாக வருது இல்லையா. ஸோ ரெயின்ஃபால் எப்படி வருது? சன்னால் தான் வருது. நம்மளுக்கு கிடைக்கிற ஹீட் எனர்ஜி, லைட் எனர்ஜி எல்லாமே சன்னில் தான் கிடைக்கிது. ஸோ வந்து நம்ம ஃபுட் எப்படி கிடைக்கிது? பிளான்ஸ் வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதால. பிளான்ஸ் எப்படி ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுது? அது வந்து சன்லைட் அந்த ப்ரெசன்ஸில் தான் வந்து குளோரோஃபில்லையும் கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுது. ஸோ அங்கேயும் சன்லைட் ப்ரெசன்ஸில் தான் அது ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுது. அப்போ நம்மளுக்கு ஃபுட், வாட்டர், விண்ட், ஏர் எல்லாமே வந்து எப்படி கிடைக்கிது? சன்னோட எனர்ஜியால் தான். அதனால தான் நம்ம லைஃப்பில் சன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். சன் இல்லாமல் நம்மளுக்கு எந்த ஒரு எனர்ஜியும் கிடைக்காது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, தேர்ட் ஒன் பாருங்கள். மென்ஷன் எனி 3 ஆர்டிஃபிஷியல் சப்சிடியரி சேட்டலைட்ஸ். ஸோ நம்ம நேச்சுரல் சப்சிடியரி சேட்டலைட்னா என்னென்னு பார்த்தோம் இல்லையா, அது என்னது? மூன். நம்ம ஏர்த்துக்கு இருக்கிற நேச்சுரல் சப்சிடியரி சேட்டலைட் வந்து மூன். அதே மாதிரி நம்ம வேர்ல்டில் இருக்க ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம நிறையா சேட்டலைட்ஸ் மேக் பண்ணி நம்ம வந்து ஸ்பேஸ்க்கு அனுப்பிச்சிருக்கோம். அதுக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல், மேன் மேட். நம்ம ஹியூமன் பீயிங் பண்ணோன்னா அதுக்கு பேர் ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆரியபட்டா, செகண்ட் ஒன் பாஸ்கரா, தேர்ட் ஒன் ரோஹிணி 1, 2 and 3. ரோஹிணியில் 3 இருக்குது. அதுக்கப்புறம் இன்சாட் 1A. ஸோ நீங்கள் எக்ஸாமில் 3 கேட்டாங்கன்னா நீங்கள் 3 மட்டும் எழுதுங்க, 4 எழுதணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன்ஸ்க்காக தான் இது கொடுத்துருக்கு. பட் எக்ஸாமில் உங்களுக்கு 3 அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் 3 மட்டும் எழுதலாம். ஏதாவது 3 மட்டும் எழுதலாம், நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இந்த சேட்டலைட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இங்கேருந்து சென்ட் பண்ணுற சேட்டலைட்ஸ் வந்து நம்ம ஏர்த்தை சுற்றி வரும். அப்போ என்ன பண்ணும்? அங்கேருந்து நம்ம ஏர்த்தில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். நம்மளுக்கு தேவையான வெதர் இன்ஃபர்மேஷன், லொக்கேஷன்ஸ் இன்ஃபர்மேஷன், நம்ம வந்து டெலிகம்யூனிகேஷன்ஸ், நம்ம ஃபோனெல்லாம் பேசுகிறோம் இல்லையா, ஸோ அந்த சிக்னல்ஸ்,
நம்ம மேப் யூஸ் பண்ணுறோம் அந்த சிக்னல்ஸ், ஃபோன் கால் சிக்னல்ஸ், நம்ம பார்க்குற டெலிவிஷன் சிக்னல்ஸ், ரேடியோ சிக்னல்ஸ், இது எல்லாமே நம்ம பூமியில் நடக்கிற எல்லா விஷயங்களும் எங்கெங்கே மழை பெய்யுது, எங்கே வந்து வெயில் அடிக்குது, எங்கே வந்து டிசாஸ்டர் ஃப்ளட்ஸ் வர சான்ஸ் இருக்குது, எங்கே ஸ்டார்ம் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இது மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த சேட்டலைட்ஸ் வந்து நம்ம ஏர்த்தை சுற்றி வரும்போது அது கேதர் பண்ணிவிட்டு அங்கேருந்து சிக்னல்ஸ் மூலயமா நம்மளுக்கு சென்ட் பண்ணும். அதை நம்ம கேதர் பண்ணி தான் நம்ம டிவிஸில் அப்புறம் ரேடியோஸ்லாம் நியூஸ் சொல்கிறாங்களே, வெதர் ஃபார்காஸ்டிங் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ இந்த சேட்டலைட்ஸ் மூலயமா தான் அவங்க அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் சப்சிடரி சேட்டலைட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஓகே, 4th ஒன் பாருங்கள். வாட் ஆர் த 4 சீசன்ஸ்? நம்ம பார்க்குற 4 சீசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மெயின் 4 சீசன்ஸ் என்ன? சம்மர், வின்டர், ஆட்டம் அண்ட் ஸ்ப்ரிங். ஸோ இந்த சம்மர் அண்ட் வின்டர் வந்து எப்படி வருது? நம்ம சன்னுக்கு நம்ம ஏர்த் வந்து எப்போவுமே டில்ட் ஆகிருக்கும், லைட்டாக சாஞ்சு டில்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஏர்த் வந்து சன்னை ஃபேஸ் பண்ணி டில்ட் ஆகிருந்துச்சுன்னா அதை வந்து சம்மர் அப்படின்றோம். ஏன்னா வந்து சன்னை ஃபேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா சன்லைட் அதிகமாக நம்ம ஏர்த் மேலே விழுவும் இல்லையா, ரொம்ப அப்போ ஹீட் வந்து அதிகமாக இருக்கும், அதை வந்து சம்மர். இதுவே அது டில்ட் ஆகிருக்கிறது வந்து சன்னோட ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்துச்சு, சன்னுக்கு ஆப்போசிட்டில் அது ஃபேஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா சன்னோட லைட் ரொம்ப கம்மியாக தான் விழுவும். ஸோ அப்போ வந்து கிளைமேட் கூலாக இருக்கும், அதுதான் வின்டர். இதுவே வந்து அந்த ஏர்த் வந்து சன்னுக்கு சைட்ஸில் இருந்துச்சு, 2 சைட்லேயும் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா, டில்ட்டாகி இருந்துச்சு அப்படின்னா அந்த கிளைமேட்டில் ரொம்ப ஹாட்டாகவும் இருக்காது, ரொம்ப கூலாகவும் இருக்காது, மாட்ரேட் கிளைமேட்டாக இருக்கும். அதுதான் ஆட்டம் அண்ட் ஸ்ப்ரிங். ஸோ சம்மர்ன்றது தமிழில் வந்து கோடைக்காலம், வின்டர் குளிர்காலம், ஆட்டம் இலையுதிர் காலம், ஸ்ப்ரிங் வசந்த காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் பேசிக்கான 4 சீசன்ஸ். நம்ம பார்க்குற 4 சீசன்ஸ் இதுதான். எவ்ரி இயர் வருது இல்லையா. ஸோ சன் வந்து ஏர்த் வந்து நம்ம சன்னை சுற்றி வரும்போது அந்த ஓவர் லொக்கேஷனில் இருக்கும்போது அந்த சீசன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். தூரமாக இருக்கும்போது வின்டர் வரும், பக்கத்தில் இருக்கும்போது சம்மர் வரும், சைட்ஸில் இருக்கும்போது ஆட்டம் அண்ட் ஸ்ப்ரிங் வரும். ஸோ இப்படி தான் இந்த சீசன்ஸ் மாறுது. ஏன்? ஏர்த் வந்து சன்னை ரொட்டேட் பண்ணுறனால. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். வாட் இஸ் கால்ட் ஆஸ்ட்ரோனமி? ஆஸ்ட்ரோனமினா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள். ஆஸ்ட்ரோனமி இஸ் த ஸ்டடி ஆஃப் ஹெவன்லி பாடிஸ். ஹெவன்லி பாடிஸ்னால் என்ன? நம்ம ஸ்கையில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஹெவன்லி பாடிஸ் தான். சன், மூன், பிளானட்ஸ், ஸ்டார்ஸ், இது எல்லாமே ஹெவன்லி பாடிஸ். இதை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் ஆஸ்ட்ரோனமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆஸ்ட்ரோனமினா என்ன? இது வந்து ஒரு க்ரீக் வேர்ட்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஆஸ்ட்ரோஸ் அப்படின்னா ஸ்டார்ஸ் அப்படின்னு மீனிங், நோமியா அப்படின்னா ஸ்டடி அப்படின்னு மீனிங். ஸோ வந்து ஸ்டார்ஸை ஸ்டடி பண்ணுறது தான் ஆஸ்ட்ரோனமி. மெயினாக ஸ்டார்ஸை பேஸ் பண்ணி ஸ்டடி பண்ணுவாங்க, அதுதான் வந்து ஆஸ்ட்ரோனமி. இந்த ஆஸ்ட்ரோனமி வந்து சில பேர் ஏர்த்துலேருந்தே ஸ்டடி பண்ணுவாங்க, சில பேர் ஸ்பேஸ்க்கு போய் இந்த ஆஸ்ட்ரோனட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ராக்கெட்டில் அவங்க ட்ராவல் பண்ணி போய் அங்கே போய் ஸ்டடி பண்ணுவாங்க. அங்கே சில ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்கும், அங்கே ஸ்டே பண்ணி ஸ்டடி பண்ணுவாங்க. ஸோ ஆஸ்ட்ரோனமியில் இது மாதிரி 2 பார்ட்ஸும் இருக்குது. இங்கேருந்து நம்ம படிக்கலாம், இல்லை வந்து ஸ்பேஸில் போய் நம்ம ரிசர்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, 6th ஒன். வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் சேட்டலைட்ஸ்? சேட்டலைட்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எதுக்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். டு கைட் டிரான்ஸ்போர்ட். நம்ம வந்து இப்போ டிரான்ஸ்போர்ட் வெளியில் போகிறோம், காரில் போகிறோம், இல்லை வந்து ஏதாவது ஒரு வெஹிக்கிளில் போகிறோம், நம்மளுக்கு வந்து அந்த அட்ரஸ் தெரியல. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபோன் எடுத்து நெட் ஆன் பண்ணி கூகுள் மேப் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து ஆன் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து அந்த லொக்கேஷன் பேர் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டேரெக்ஷன் சேர்த்து டேரெக்ஷன் கொண்டு நம்மளுக்கு காமிக்கும். நம்ம இருக்கிற இடத்துலேருந்து அந்த ஏரியாவுக்கு எப்படி போகிறது, நடந்து போனால் எப்படி போகலாம், இல்லை 2 வீலரில் போனால் எப்படி போகலாம், இல்லை வந்து பஸ்ஸில் போனால் எப்படி போகணும்னு சொல்லி அந்த டேரெக்ஷன் கொண்டு காமிக்கும் அதில். அது எப்படி? ஸோ இந்த சேட்டலைட்ஸ்லேருந்து வர இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி தான் கூகுள் மேப்ஸ் நம்மளுக்கு லொக்கேஷன்ஸ் காமிக்குது. செகண்ட் ஒன் பாருங்கள். டு நோ காண்டினென்ட்ஸ் அண்ட் ஓஷியன்ஸ். நம்ம வேர்ல்டில் எவ்வளோ காண்டினென்ட்ஸ், அதாவது லேண்ட் ஏரியாஸ், காண்டினென்ட்ஸ் வந்து நம்ம இருக்கிறது இப்போ ஏஷியா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காண்டினென்ட் பேர். ஸோ அது மாதிரி காண்டினென்ட்ஸ் அண்ட் ஓஷியன்ஸ். நம்ம இந்தியா கீழே இருக்க ஓஷன் என்ன, இந்தியன் ஓஷன் அப்படின்னு இருக்குது பார்த்திங்கன்னா, கடல் பகுதி. ஸோ வந்து கடல் பகுதி எவ்வளோ இருக்குது, அப்புறம் வந்து லேண்ட் பகுதி எவ்வளோ இருக்குது, அது எப்படி இருக்குது அப்படின்றத அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி நம்மளுக்கு சென்ட் பண்ணுது. தேர்ட் ஒன் பாருங்கள். டு நோ அபவுட் வெதர். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி வெதரை பற்றி அது சொல்லுது. இன்றைக்கி வந்து ரெய்னியாக இருக்குமா, இல்லை க்ளவுடியாக இருக்குமா, இல்லை ரொம்ப சன்னியாக இருக்குமா, இல்லை வந்து 1 வீக்கில் ஸ்டார்ம் வர சான்சஸ் இருக்குது, மழை அதிகமாக வர சான்சஸ் இருக்குது, அதனால ஃப்ளட்டு வர சான்சஸ் இருக்குது, நீங்கள் வெளியெல்லாம் எங்கேயும் போகாதீங்க அப்படிலாம் சொல்லி டிவியில் வெதர் ஃபார்காஸ்டிங்கில் சொல்கிறாங்க இல்லையா. நியூஸ் முடிஞ்ச உடனே அந்த எண்டில் வெதர் ஃபார்காஸ்டிங் சொல்லுவாங்க, வானிலை அறிக்கை அப்படின்னு சொல்லி. ஸோ அது எப்படி சொல்கிறாங்க? இந்த சேட்டலைட்ஸ் மூலமா கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி தான் அவங்க நியூஸில் நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. வெதர் ஃபோர்காஸ்டிங், வெதர் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி முன்கூடியே சொல்கிறது தான் வெதர் ஃபோர்காஸ்டிங்.
ஸோ அவங்க வந்து இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இன்டர்நெட், நம்ம கம்ப்யூட்டரில் ஃபோனில் யூஸ் பண்ணுற இன்டர்நெட் எங்கேருந்து வருது? இந்த சேட்டலைட்லேருந்து தான் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம கூகுளில் போட்டு சர்ச் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த சிக்னல்ஸ், நம்ம கால் பண்ணும்போது சிக்னல் வருதுங்க இல்லையா? ஸோ அந்த சிக்னல்ஸ் எல்லாமே இந்த சேட்டலைட் தான் நம்மளுக்கு கிடைக்குது. அது மூலிமா தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது, கம்யூனிகேட் பண்ணுறது எல்லாமே இந்த சேட்டலைட் மூலிமா தான் நடக்குது. லாஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபார் மிலிட்ரி ஸ்பையிங். மிலிட்ரியில் வந்து நிறையா ஸ்பைஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பைஸை லொக்கேட் பண்ணுறதுக்காக அவங்க எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்க, எங்கேருந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இந்த சேட்டலைட்ஸ் இன்ஃபர்மேஷன் மூலிமா அவங்க கேதர் பண்ணிப்பாங்க. சேட்டலைட்ஸ் மூலிமா கிடைக்கிற டேட்டாவை யூஸ் பண்ணி அவங்க அந்த ஸ்பையை ஃபைண்ட் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம ஸ்பையை வந்து சென்ட் பண்ணலாம் வேறு கண்ட்ரிக்கு. ஸோ வந்து இந்த யூசஸ் தான் நம்ம சேட்டலைட்டால் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இதான் வந்து யூசஸ் ஆஃப் சேட்டலைட்ஸ். இப்போ நம்ம செஷனை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது, நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லூனார் எக்லிப்ஸ் பார்த்தோம். அந்த மூன் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காட்சி அளிக்குது இல்லையா? ஒரே மாதிரியாக இருக்குது பார்க்க இல்லை. ஒவ்வொரு வாட்டியும் லூனார் எக்லிப்ஸ் வரும்போது அந்த மூன் வந்து பார்க்க வேறு வேறு கலரில் வேறு மாதிரி தெரியுது. ஏன் அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து அந்த சன்னோட லைட்டு தான் ரீசன். சன் லைட் வந்து அந்த மூன் மேலே எந்த அளவுக்கு விழுதோ, எப்படி விழுதோ, எந்த டைரெக்ஷனில் விழுதோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த மூன் வந்து நம்ம கண்ணுக்கு இது மாதிரி காட்சி அளிக்குது. டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நம்மளுக்கு தெரியுது. ஸோ அதை வந்து ஒரு ஸ்கேல் மூலயமா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். டேஞ்சன் ஸ்கேல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கேல் இருக்குது. அதில் வந்து D0, D1, D2, D3, D4 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்த 5 வேல்யூஸ் மூலயமா நம்ம வந்து அதை வந்து செப்பரேட் பண்ணி நம்ம வந்து ஸ்டடி பண்ணலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், D0 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? அந்த பிக்சர் பாருங்கள், ரொம்ப டார்க்காக இருக்குல்ல, அவ்வளோ கிளியராக தெரியல. நம்ம தூரத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லைட்டாக ஒரு கிரே கலரில் மட்டும்தான், ஷேடு மாதிரி தான் தெரியும். அது வந்து பிளாக்காக தான் இருக்கும், நம்மளுக்கு கிளியராக தெரியாது. ரொம்ப டார்க்காக இருக்குது, நியர்லி இன்விசிபிள் அப்படின்னா கண்ணுக்கு நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு தான் இருக்குது. தூரத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு அது தெரியாது, இன்விசிபிளாக தான் இருக்கும். D1 பாருங்கள், அது எப்படி இருக்குது? டார்க் கிரேஷ் கலரில். இதுவும் வந்து டார்க்காக தான் இருக்குது, பட் ரொம்ப டார்க்காக இல்லை, கொஞ்சம் கிரே கலரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லைட்டாக விசிபிளாக இருக்கும், கொஞ்சம் நம்ம தெரியும் அங்கே என்னமோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியும், பட் கிளியராக நம்மளுக்கு தெரியாது. D2 பாருங்கள் எப்படி இருக்கான்? ரஸ்ட் கலர்ட் இல்லை பிரைட் எட்ஜ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ரஸ்ட்னா என்னது? நம்ம அயன் வந்து துரு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில், ஒரு ஷைனிங் ப்ரௌனிஷ் கலர் மாதிரி வரும், துரு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் ரஸ்ட் அப்படின்றாங்க. ஸோ அது மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எட்ஜ் வந்து நல்லா பிரைட்டாக தெரியுது, சென்டரில் அந்த ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது. அவுட் சைடு எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து கொஞ்சம் பிரைட்டாக தெரியுது அப்படின்றாங்க. ஸோ இதுதான் வந்து D2. இதுவே D3 பாருங்கள், இது வந்து ஆரஞ்சு ரெட் கலரில் இருக்குது, இதுவும் பிரைட் எட்ஜ் அப்படின்றாங்க. ஸோ எட்ஜ்னா அவுட் சைட், அந்த சர்க்கிள் வந்து அவுட் சைடில் தெரியுது பார்த்தீங்களா? அந்த அவுட்லைன் மாதிரி பார்டர்ஸ். ஸோ அந்த பார்டர் அவுட்லைன் வந்து பிரைட்டாக தெரியுது, பட் சென்டரில் எப்படி இருக்கான் கலரு? ஆரஞ்சு ரெட், அதாவது ரெட்டும் ஆரஞ்சும் கலந்த மாதிரி ஒரு கலர். அது வந்து ஃபுல்லாக ரெட்டாகவும் இருக்காது, ஃபுல்லாக ஆரஞ்சாகவும் இருக்காது, ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரில் தெரியுது. பட் அவுட் சைட் அவுட்லைன் அந்த பார்டர் வந்து பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ D4 லாஸ்ட் ஒன் பாருங்கள், இது வந்து ரொம்ப பிரைட்டாகவே இருக்குது, ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும், தூரத்தில் இருந்தாலும் நம்மளுக்கு ஓரளவுக்கு அது பார்க்க வந்து விசிபிளாக இருக்குது, தெரியுது அப்படின்றாங்க. இது வந்து பிரைட்டாக இருக்குது. கலர் எப்படி இருக்கான்? எல்லோ ஆர் ஆரஞ்ச், எல்லோவும் ஆரஞ்சும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கலரில், ஒரு மிடிலான ஒரு கலரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் 5 டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ். இந்த லூனார் எக்லிப்ஸ் அப்போ, சந்திர கிரகணம் அப்போ, அந்த லைட்டோட சன்லைட் வந்து நம்ம மூன் மேலே விழுகும்போது அது வந்து அதோட டைரக்ஷன், அதோட அமௌண்ட் எவ்வளோ வந்து அது விழுகுது, அதை பேஸ் பண்ணி நம்ம லூனார் எக்லிப்ஸ், நம்ம மூன் வந்து 5 டைப்ஸாக 5 விதமாக காட்சி அளிக்குது. ஸோ அந்த 5 விதம் தான் இங்கே நம்ம பார்க்குறோம். அது எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு? D0, D1, D2, D3 அண்ட் D4. வெரி டார்க், அதாவது பிளாக், ஆல்மோஸ்ட் பிளாக் கலர், வெரி டார்க்லேருந்து பிரைட் எல்லோ கலர் வரைக்கும் இந்த கலர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ 5 டைப்ஸ் ஆஃப் கலர்ஸில் நம்மளால் இந்த லூனார் எக்லிப்ஸை பார்க்க முடியும். இது எப்படி வந்து நம்ம இதை வந்து பிரிக்கலாம்? இந்த டேஞ்சன் ஸ்கேலை யூஸ் பண்ணி இதை நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். இது மூலிமா நம்ம இதை வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த எக்ஸசைஸை வந்து நல்லா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எக்ஸாமில் வந்து நல்லா வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் லிசனிங் த ஹோல் செஷன்.